ப்ரோ, இந்த 2025 காலகட்டங்களையும் சாதி பார்க்குறாங்களே, சாதி சார்ந்த படுகொலைகள் நடக்குது அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறவங்களுக்கு என்னுடைய பதில் என்னென்னா, சாதின்றது மதம், இனம், மொழி இது சார்ந்த விவாதங்கள் இருந்துகிட்ருக்கு இல்லையா? அதாவது நான் தான் பெரியவன், நான் தான் உனக்கு முன்னாடியே தோன்றுனேன், நான் தான் உனக்கு முன்னோடி அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் இருக்கு இல்லையா? இது காலத்துக்கும் இருக்கும். இது இருக்கிற மாதிரியே சாதின்றதும் சாதியை தூக்கி பிடிக்கிற இல்லை சாதியை பெருமை பேசக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு சமூகம் இருக்கிற வரைக்கும் சாதின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ சாதின்றது அழிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சாதின்றது இருக்கும், அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் சாதியை முன்னிறுத்தி படுகொலைகள் நடக்குது இல்லையா, கொலை பண்ணுறாங்கள, அதுதான் தப்பு. அதை தான் கேள்வி கேட்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கவினுடைய சாதி ஆணவ படுகொலை பற்றி. டிசிஎஸில் நல்ல ஜாப், மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம், யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட், இதெல்லாம் இருந்தும் அந்த பையன் இப்போது உயிரோடு இல்லை. காரணம் என்னென்னா சாதி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பாரதியாருடைய கவிதைகள் படிச்சிருப்போம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி, கல்வி அன்பு நிறை உடையவர்கள் மேலோர் அப்படின்னு சொல்லி. இப்படி படிச்சுட்டு வந்திருந்த நம்ம சமூகம் இந்த இடைப்பட்ட காலத்தில் சாதி பெருமைகளை சொல்லி 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 அவனை ஒரு கொலையும் பண்ண வச்சு இப்போ ஜெயிலையும் உட்கார வச்சுருக்காங்க. அடிப்படையில் இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற கோட்பாடே தப்பு. எந்த மதத்துலேயுமே புராணங்களையாகட்டும், இதிகாசங்களையாகட்டும், இல்லை மதம் சார்ந்த புத்தகங்களையாகட்டும் ஒருத்தனை கொலை பண்ண சொல்லவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. பட் அந்த தப்பை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கோம். கல்வி சார்ந்தும் தனி மனித வளர்ச்சி சார்ந்தும் முன்னோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான சம்பவங்கள் நடைபெறதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ண அந்த சுர்ஜித் இருக்கார் இல்லையா, அவரை ஆதரித்து இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் ஃபேஸ்புக்லேயாகட்டும் சில ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் மனசு வேதனையாக இருக்குது. இப்போது பெற்றோர்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எந்த பெற்றோர்களுமே உடனே காதலுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. பெற்றோர்கள்னால் எதிர்ப்பாக தான் இருப்பாங்க, இருக்கட்டும், அது தப்பு இல்லை. அதை காதலிக்கிற விஷயத்தையே தப்புன்னு பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் பையன் இன்னொரு பையனை கொலை பண்ணியிருக்கான், அது எவ்வளோ பெரிய தப்பு. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் கவின் காதலித்து அந்த பொண்ணுக்கிட்ட ஆரம்பத்தில் விசாரணை செய்யும்போது நான் கவினை காதலிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோதான் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்குமான காதலுக்கு உண்டான வித்தியாசம். சேம் இதே இடத்துல கவின் இருந்திருந்தான்னா அவன் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். நாங்கள் 2 பேரும் காதலித்தோம், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நின்றுருப்பான். அந்த பொண்ணுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். சேம் இதே இடத்துல ஒரு பையன் இருந்திருந்தான்னா எத்தனை பேர் த்ரெட்டன் பண்ணியிருந்தாலும், யார் மாற்றி சொல்லுன்னு சொல்லியிருந்தாலும், உண்மையாக லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு எகெயின்ஸ்டாக எந்த சூழல்லையும் அவன் சொல்லியிருக்க மாட்டான். அனுபவத்தில் சொல்கிறேன், லவ்லாம் பண்ணிடாதீங்க ப்ரோ. லவ்னால் உங்களுக்கு கிடைக்கிறத விட நீங்கள் இழக்கிறது அதிகமாக இருக்கும், உங்களுடைய கண்ணீர் உள்பட. ஸோ வேறு யார் ப்ரோ நாங்கள் லவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டு அதுக்கு நான் உங்கள் அப்பா அம்மாவை லவ் பண்ணுன்னு என்ன மாதிரி இன்னொருத்தன் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அப்பா அம்மாவை என்றைக்குமே அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தி அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. அது ஒருத்தவங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஸோ அப்பா அம்மாவை எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ அவ்வளோ லவ் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு எது மேலே நம்ம லவ் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடீஸ், நம்மளுடைய பேஷன், இதை நோக்கி அது மேலே நீங்கள் லவ்வை வச்சிங்கன்னா அது உங்களை ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தும். அதுக்கப்புறம் இந்த பெண் சார்ந்த காதல் நீங்கள் போக வேண்டாம், அதுவே உங்களை தேடி வரும். அப்போ பண்ணு காதலை. இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க போல், பணம் இருக்கிறவங்கள தான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது தப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லியும் மக்களுக்கு யாருக்கும் புரிய போகிறதில்ல. ஸோ பணம் இப்போது அத்தியாவசியம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்குமே பணம் அத்தியாவசியம். ஸோ இங்கே ஒரு சைடு நம்ம பணம் சம்பாரிச்சிட்ருக்கோன்னா ஒரு சைடு ஜெயிச்சிட்ருக்கோன்னு அர்த்தம். ஸோ வாழ்க்கையை தேடி முதல்ல போவோம், அதுக்கப்புறம் காதல் நம்மளை தேடி வரும். கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் இனியும் நடக்காதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பம். ஸோ தமிழ்நாடு அரசு இதுக்குன்னு தனி சட்டம், ஆவணப்படுகொலைக்கான தனி சட்டம் ஒன்று இயற்றி அதுக்குண்டான தண்டனையை கடுமையாக வழங்கணும். ஸோ இனிமேல் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் யங்ஸ்டர் மாதிரியான எங்களுடைய பெரிய விருப்பம். தேங்க்யூ.